விஷ்ணு பேசுகிற தாய் இந்தியா நாடு டெல்லி தேர்தல் பத்திரம் எல்லா நீதிமன்றத்திலையும் பிடிப்பார். தேர்தல் பத்திரம் பிடிச்ச உடனே பூமியில் உள்ள பத்திரம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, ஒவ்வொரு வீட்டு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் ஒரு செத்த ஒரு பேய் பேப்பரை வச்சு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ 2ஆம் நம்பர் தொழில் வட்டி வாரக்கடை பூரா பணத்துகளை பூரா காகித பேப்பரை வச்சு இதில் மாற்றி அதில் மாற்றி போட்டு காகித பேப்பர் செத்த ஒரு பேய் பேப்பர் வச்சு டாக்குமெண்ட்ஸ் பத்திரம் போட்டு வச்சுருப்பான். வீடுந்தோறும் ஆதார கார்டு ரேஷன் கார்டு எடுக்கையில் உள்ள பத்திரம் பூரா அள்ளி கொண்டு வந்துடுவார் நீதிமன்றத்துக்கு. புரியுதா? அதான் 3க்கு 3 நீதிபதி உட்கார வைப்பார், 5க்கு 5 எல்லாம் பதிகிற பெட்டி அதான்டா உள்ளே கொண்டு வந்துட்டாரடா. பத்திர பதிவு வெளியில் வென்று வென்று ஒருத்தன் வென்று எழுதியிருக்கான். லாயருக்கு படித்தவன் சிவேரி 2 சேத்தூரில் சப்ரீஸ் ஆஃபீஸில் உட்காந்து வெளியில் வென்று எழுதுதான். லாயர் கணக்கு போடுதாரடா. முட்டா பேலை பாத்தியா பார்க்கலையாடா காமுட்டா பேலை. ஒரு அதிகாரிக்கு கணக்கு போடுதாருன்னா அந்த கணக்கு பூரா தோண்டி எடுக்காரு. சும்மா அங்கே உட்காந்து பம்பரை குத்து சின்ன பிள்ளை டப்பாங்குத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு மத்தியாடா. முட்டா பேலை உள்ள கூண்டோட தூக்கிடுவார். புரிஞ்சிக்கோ? பத்திரம் ஆவண பதிவில் சாட்சி கையெழுத்து புரோக்கரு எல்லாமே இதை வச்சு தான் தூக்குவார். ஒருவே கிராம சிட்டியில் இருக்க விட மாட்டார். தூக்கி இராணுவத்தை வச்சு உள்ளே கொண்டு போய் செயலறையில் ஏற்றிடுவார். எல்லா அதிகாரிகிட்டையும் கேட்டுக்கோடா. பத்திரம் ஆவணம் வெளியில் போடுறவன் எழுதுறவன் பதிகிறவன் எதுக்கு உள்ள கணக்கு கொண்டு போகிறாருன்னு புரிஞ்சுக்கோங்கடா. பூமியில் இறங்கி கணக்கு எடுக்கார். கணக்கு சேட்டை பண்ண கணக்கு சுதந்திரமாக வாங்கி சுதந்திர கொடியை ஊனி சுதந்திரமாட அவங்கள பூமியை கொடுத்துருக்க முட்டா பேலை முட்டா பேலை ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். அவன் வீட்டுகளில் கக்கூஸ் கட்டியிருக்கல அதை மோந்து குடிக்கிற அளவுக்கு வச்சுருவார். புரிஞ்சுக்கோடா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் வீட்டில் போட்டு வச்சுருக்கேன். பூரா நரகளை சாப்பிடுத பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை சாப்பிட்டு உன் வீட்டில் ஏற்றி வச்சுருக்கேன். அதே திருப்பி விட்டுருவார். இராணுவத்தை வச்சு வீடு தோறும் அள்ளி மோந்து குடிடா அப்படின்னு சுற்றி வீட்டுகளை விட்டு இறக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா.